நாட்டுக்கு சேவை செய்ய நாதாரி கோமாளி வந்தாரையா. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. சிரிக்க வைக்க முடிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனங்க. சிரிக்க வைக்கும் நட செழிக்க வைக்கும் சீர்திருத்த கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. அழகான கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. போட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க. போட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க. போட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க. போட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க. போட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க. போட்டாரே விட்டறங்கி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அவங்க முடிச்சு அடிப்பாங்க, ஆளு வச்சு வெட்டுவாங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி, வேணும் நம்மள நம்பி. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி, வேணும் நம்மள நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. இந்த மாதிரி அத்தமரை பாருங்க. நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. அந்த மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க, தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. கைவுடனே நாடகத்தை பாருங்க பாரு. அம்மா மாதிரி அத்தமரை பாருங்க. நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்காள் வந்து புத்திசாலியாக்கு. ஆமா உண்மை உண்மை உண்மை. நான் சமாளிப்பு முறை வேணும். அங்கிட்டும் சமாளிக்கணும், இங்கிட்டும் பல பிரச்சனை இருக்குல்ல. பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு திறமசாலிகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கம். கோமாளி கோமாளி கோமாளி, நான் ஒரு ஏமாளி ஏமாளி. கோமாளி கோமாளி கோமாளி, நீ ஒரு ஏமாளி ஏமாளி. ஏமாளி ஏமாளி ஏமாளி, இணையத்துற ஒரு கோமாளி. கோமாளி கோமாளி கோமாளி, நான் ஒரு ஏமாளி ஏமாளி. பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே. மழை அவசியம் வரும். போடுற வெயிலுக்கு அவசியம் மழை வரும். ரொம்ப சிறப்பான எப்பட வர ரசிகர்கள் வரும். எப்போ வரும் நான் அந்த கண்டேன். குருட்டடியாக சொல்கிறதுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் 11 மணிக்கு மழை வந்துச்சு, 11 மணிக்கு மழை வந்துச்சு. நான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். இன்னைக்கு உண்மையிலே நம்ம சொந்த ஊரில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எத்தனை ஊரில் போய் பேர் வாங்கினாலும் சொந்த ஊரில் பேர் வாங்குறது ரொம்ப சிரமம்தான். எப்படி நடித்தாலும் குண்டிய குண்டிய ஆட்டம் தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சே செய்வோம். ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் வீட்டிலேருந்து பார்த்தேன் ஒரு ஒரு ஆளாக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் கதம்பம். கதம்பம் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஆனால் இந்த நாடகத்தில் என்ன கதைன்னு எனக்கும் தெரியலை, பார்க்க வந்த ஆளுக்கும் தெரியலை. என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கும் தெரியலை. ஆனால் பப்புன் டான்ஸ் வந்திருக்கான். இடையில பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாளம் சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வந்திருக்கு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறிதிருப்பாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே தான் சிரிச்சோம்னா குடும்பம் சிரிச்சு போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? பொய்.
நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம், எந்த நோய் விட்டு போயிருக்கு. நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் சோறு அதிகமாக தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதைத்தான் சாப்பிட்றது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். என்னது? இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம்னு. உனக்கு நல்ல அதுவும் கிடைக்கல. கேரளாவில் வந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. மனுஷன் இப்போ எப்படி வாழ போறோம்னே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்றுக்கும் விழா குழுவினர்களே, மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து வருகின்றிருக்கின்ற தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு ராஜசேகர் சம்பாட்டி ராஜசேகர் மாமா அவர்களுக்கு 20 ரூபா டீயே 25 ரூபா கொஞ்சம் பார்த்து செய்யப்படாதான். சரி, அவருக்கு இருக்கிற கொடுத்துருக்காரு. அதுவும் டீ 25 ரூபாய்ங்கிறேன், அதுல எதுல கலக்குறான்னே தெரியல. ஆறுமணிய கலையரசு சம்பாட்டியை சேர்ந்த சித்திவானதுல மிச்சம், சம்பாட்டியை சேர்ந்த சரக்கு வாங்கிட்டு மிச்சமா. இப்போத்தான் ஒரு நல்ல திட்டம் நடந்திருக்கு உண்மையிலே. ஏன்னா இத்தனை நாளாக நாடு குடிச்சு குட்டியச்சிரா போனால், இப்போ பிராந்தி கடையில் ஆதார கார்டு தான் கொடுக்கணுமா. எவன் ஆதார கார்டு வாங்கி குடிச்சுவிட்டு ஆதார கார்டு தொலைக்க போகிறாங்கன்னு தெரியலை. மறுபடிக்கும் ஆதார கார்டு போய் புக்கிங் பண்ணி வாங்க முடியாது படுற வாடு. என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறான்னு தெரியலை. ஏற்கனவே புராந்தி 1 சாப்பிட்டா 1 2ன்னு அங்கேயே படுத்துருவேன். இப்போ பாரு ஆதார கார்டு வாங்கி கொடுத்து விட்டு அங்கனே தேடிக்கிட்டே தெரிய போகிறேன். காணாமே, காடை காணாம்னு. அது என்ன கதின்னு தெரியலை. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் இந்த சம்பாட்டி ராஜசேகர் மாமா அவர்களை பாராட்டி அன்பு ஐயா. உண்மையிலே ஐயா ராஜேந்தர் ஐயாவை வாழ்நாளிலே மறக்க முடியாது. ஏன்னா நாடகத்துறைக்கு நான் வர்றதுக்கு முதல் உறுதுணை அவர். ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் ஒரு நாடகம் சோழியக்குடியில் நாடகத்தை வாங்கிட்டு நாங்கள் பட்ட வாடு எங்களுக்கு தான் தெரியும். நாடகத்தில் டான்ஸு தாமரை செல்வியை நாடகத்தில் போட்டாச்சு. அந்த புள்ள மாசம் மாறதுக்கு போய் கூப்பிட்டா, சங்கத்தில் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. அப்புறம் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆளக்கானா. சரி, அப்புறம் வீட்டில் கேட்டால் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் பண்ணிக்கிருந்துச்சு. அதை கஞ்சி கறி காலையில் கும்பிட்டு விழுந்து அதை கூட்டியாந்து இந்த ஒரு நாடகம் நடத்து ரொம்ப சிரமம் உண்மையிலே. ஏன்னா இந்த நாடகம் வைக்கிறதுக்கு போன வருஷம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 1 வருஷம் ஆச்சு இந்த நாடகம் அட்வான்ஸ் கொடுத்து நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைக்கணும்னு. ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாலே அட்வான்ஸ் கொடுத்தா தான் இது மாதிரி கலைஞர்களை அமைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நாடகம் அமைக்கணும் என்னென்ன கதியில் நிற்க போனேன்னு தெரியலை. நாளைக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை எங்கிட்டு பாட்டு எங்கே போகுதுன்னே தெரியாமல் நிறைய ஆளுக்கு டான்ஸ் இல்லாமல் பெற்று கொண்டு போய் தெரிய போகிறாங்க. ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம் கரகாட்டம், ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் வெள்ளு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 80,000 இருந்தால் டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். கதம்பத்துக்கு எவ்வளோப்பா? கதம்பத்துக்கு நம்ம கதம்பத்துக்கு வந்து கதம்பம் எவ்வளோன்னு எனக்கே தெரியலை. 75 ரூபாய்ன்னு சொன்னேன் காலையில். 25 இல்லை 75 என்னன்னு தெரியலை. ஏற்கனவே 10,000 வாங்கி செலவு பண்ணிவிட்டேன். வேற இருக்க முடியாமல் வாங்கி வண்டி டிவி கட்டிட்டேன். ஏதோ பார்த்து நீங்கள் காலையில் ஏதோ செஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவலை. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு ஐயா சிரிப்பு நடிகர் ரொம்ப சிரமப்பட்டு நான் அவர் பின்னாலே நாடகத்துக்கு போகணும்னு திருவே என்னையும் ஒரு பாட்டு படிக்க சொல்லுவார் ராஜேந்திரன். அன்பு ஐயாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. எனக்கு 20 ரூபாயும் அன்பு மாமா அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பளித்து நன்றி வணக்கம் பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பு ஐயாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றேன். இந்த நாடகத்தில் நான் தான் வருவேன், நான் தான் போவேன். இதில் நீங்கள் என்ன யாரும் உள்ள ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா போயிட்டு நான் தான் வருவேன், வேறு ஒரு வயலும் வரமாட்டேன். அதுக்கடுத்து கட்டி பிடிக்கிற சீனுக்கு மருதமணி வருவேன். அது கட்டி பிடிக்கிற சீனுக்கு தான் மெயினாக இருப்பாங்க. உள்ளே போய் பாரு லேடிஸோடு தான் உட்காந்துருப்பேன். இப்போ தனியாக உட்காந்து எங்கள் 2 பேருக்கு உண்மையிலே சேப்புரியா சுரண்டிக்கிட்டு இருக்கான்டா. அவன் என்னைக்கு அவன் புருஷங்களை வெட்ட போறான்னு தெரியல. நேற்று பாரு திருமங்கலம் பக்கம் நாடாக அவன் ஓட்டான் வண்டி எனக்கு ஈரக்கோலை நடுங்கிருச்சு. நான் சொல்லிட்டேன், தம்பி என் பேரில் 2 இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்டா, ஏதாவது ஒன்றா நீனே எடுத்துக்கொண்டே குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துறா அப்படின்னு.
ஒருவன் டிரைவர் வேலை பார்க்குறது ரொம்ப சிரமம் பாவம். ஓட்டுநர்லாம் டிரைவர் அம்மா டிரைவர்னு சொல்கிற மாதிரி இந்த வண்டி கையும் வேலை செய்யணும், காலு வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும், இடையில போயிலையும் கசக்கி போட்டுக்கிறேன்னு அதையும் நிப்பாட்ட முறை. மூளை வேலை செய்யலைன்னா எங்கிட்ட புளிய மரத்தில் கொடுத்துருவேன் அம்புட்டியா நம்ம அப்படியே மூளை பாய்ச்சி போய் பெரிய வெறுகு மாதிரியே நிற்க வேண்டியது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். தலை சிறந்த கலைஞரை கொண்டு ஏன்னா இந்த நாடகம் வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எனது பாசமிகு அன்பண்ணனை எப்போவுமே மறக்க முடியாது. இந்த கோயிலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை வருஷம் நடத்தணும்னு அன்னை அழகர் சாமி அவர்கள் ஏற்பாடு இல்லதை இந்த நாடகமே ஏற்பாடு செஞ்சாங்க. ஏன்னா அவர் இல்லாததான் ஒரு வருத்தம். நல்ல கலைஞர்கள் வருஷம் போடணும் அவரை உட்காந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக அமைக்கணும்னு சொல்லுவார் அண்ணே. அந்த அவர் அன்னை அழகர் சாமி இல்லாத ஒரு வருத்தம். அவர் இருந்தார்னா நமக்கு ஒரு 50 பணம் தான் அடிச்சிருப்பார் எங்கன வாரி. அந்த பொறுப்பாக இருந்து ஏன்னா இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் காலத்தில் நம்ம பயிலெல்லாம் புராஞ்சி குடிச்சிட்டு எங்கே திரியலாம் எங்கிட்டு சுற்றி திரியலாம் தான் இருப்பேன். இந்த காலத்துலேயும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து செயல்படுத்த அன்னை மறைந்த அன்னை அழகர் சாமி அன்புணனுக்கும் அவருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் காக்குகின்ற அந்த 18ஆம் படி கற்பனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். வீட்டில் இருக்கவங்களாம் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எல்லாரும் கிளம்பி வாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி அட விருந்தாடி கூடிச்சுன்னா தண்ணியை கலந்துருவேன். புருஷன் தலையில் தண்ணியை ஊற்றி ஆனால் எவன் திருவிழாக்கு வாரன்னே தெரியாது. ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் சோறு விட்டு கொடுப்பேன். நம்மளால் தண்ணி கொடுத்து மச்சானுக்கு ரத்தம் வைடி ரத்தம் எடுத்து கொடுத்து 3 மாதம் இருக்கும். இவன் ரத்தத்திலே வயிறு எந்த குழம்பு வயிறு வைக்கிறா அப்படின்னு அவன் எவனே தெரியாது. போகிற வரலாம் எத்தனை பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருந்துச்சோ அன்னைக்கு செய்வான். நாளைக்கு தான் திட்டுவான்னு நினைக்கிறேன். இவன் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. போகிறேன் மச்சானுக்கு சோறு வட்டியா ஆனால் என்னைக்கும் கடைக்கு போகாதாலும் கறி சமைக்கிறான். திருவிழா அன்னைக்குன்னு பார்த்தா ஓயாமல் கேட்பேன். இஞ்சி வாங்கிட்டியா, உருளைக்கிழங்கு வாங்கிட்டியா, உங்கள் அக்கா மச்சான் வரணுன்னால சத்த இருந்தால் போயிட்டு வர. இவன் போயிட்டு கட்டிங்க போட்டு வரேன். முதல்ல கேட்பேன் கத்திரிக்காய் வாங்கியாச்சா அப்படின்னு போயிட்டு வரேன். அப்புறம் மறுபடியும் இஞ்சி பேஸ்ட் வாங்க மறந்துட்டோம்ல அதான் சொல்கிறோம் இல்லையாடி நீ அப்படின்னு மறுபடியும் போவேன். இப்படி 5-6 வரையும் போய் போதை ஆயிரும். நாடாம் பார்க்க எந்திரிக்க முடியாமல் மூதேவி வீட்டில் வறுத்துக்கிட்டா பொண்டாட்டி அடிப்பா. இங்கிட்டு வந்தால் நாடாம் பார்க்குறேன் அடிப்பேன் அசிங்கம். எதுன்னே தெரியாமல் வரப்பில் தலை வச்சு படுத்து கிடப்பேன் நிறைய ஆள். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பார்க்குறேன் வேலுக்கருவை தூருக்குள்ள எப்படி தலை ஆராய்ச்சி பண்ணிட்டேன். தூர் இருக்கா ஆணிவர் எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த பிராந்தி தான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. ஒரு வயலில் இப்போ பிராந்தி கடை 717 கடை பூட்டினோம்ங்கிறாங்க. ஆனால் எந்த நேரமும் பிராந்தி வடை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கிட்டு வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியும். நான் நாடாபாட்டியை கூட்டி வரேன். ஒயின் ஷாப் எங்கே இருக்குது வண்டியை விடுங்கிறேன். நாடாபாட்டி பெரிய கொடுமையாக இருக்குது. மனுஷன் எப்படி வாழ போகிறோம்னு தெரியலை. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய அறுப்பு நாடகம். ஏன்னா இந்த கதையை என்ன கதைன்னா என்ன கதைன்னு எனக்கே தெரியலை. சாமி வரும், அப்புறம் நகைச்சியை வரும். ஏன்னா மல்லிகைப்பூனா தனியாக இருக்கும், கனகாபரம்னா தனியாக இருக்கும், முல்லைப்பூனா தனியாக இருக்கும், கதம்பம்னா அந்த பூவில் எல்லாமே கலந்துருக்கும். அது மாதிரி இங்கேயும் எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் ஒன்றே தான் கலக்க இல்லைன்னு ஆளுக்கு பித்து கொண்டு போய் திருறாங்க. கலக்க இல்லைன்னா வேற என்ன அதான் வேற என்ன தெரியாதா? அதனால நம்ம எல்லாம் காக்குகின்ற அந்த 18ஆம் படி கற்பனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆஹா கொஞ்சம் மாநில ஆஹா குடும்பத்தோட திரையத்தூருக்கு வருகோ இந்த குறைகள் எல்லாம் 18ஆம் படி கற்பரிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் 18ஆம் படி கற்பரிட்டே சொல்வோ. கஷ்டப்பட்டு நடப்போம்
வெட்டுவோம் சாத்துவோம் பிள்ளை வர வேண்டி நாம சுற்றி கட்டுவோம் புரிந்தவனை கற்பருக்கு அடைச்சாத்துவோம் அங்கே வரும் புரிஞ்ச ஒரு கற்பங்கையிலே புரிஞ்ச ஒரு கருப்பர் கையிலே புரிஞ்ச ஒரு கற்பர் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்பர் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்பர் கையிலே குடும்பத்தோட வருவோம் வருவோம் முறைகள் எல்லாம் கற்பனை சொல்வோம் முறைகள் எல்லாம் கற்பரிடே சொல்வோம் ஓடியா நினைத்தாயே தித்திடுவார் கற்பனானையா நினைத்தாயே தித்திடுவார் கற்பனானையா நிறைவேற்றி வைப்பதுமே கற்பனானையா ஓடியா அடுத்ததையே தீர்த்திடுவார் கற்பதானையா நிறைவேற்றி வைப்பதுமே கற்பதானையா நினைத்தாயே தித்திடுவார் கற்பனானையா நிறைவேற்றி வைப்பதுமே கற்பனானையா ஆட்டமாடி வாராரையா கற்பனானையா ஆடி வரைய கற்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கற்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பசாமிதா நம்மை ஆதரிக்கும் தெய்வம் அந்த கற்பசாமிதா குடும்பத்தோட குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம் குறைகள் எல்லாம் கற்பரிடம் சொல்வோம் நம்ம குறைகள் எல்லாம் கற்பரிடம் சொல்வோம் ஓடிய கருங்காலி கம்பெடுத்த கற்பசாமிதா கருங்காலி கம்பெடுத்த கற்பசாமிதா கர்மங்களை தீர்ப்பதுமே கற்பசாமி அதோ கருங்காலி கம்பெடுத்த கற்பசாமிதா இந்த கர்மங்களை திட்டிடுவா கற்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கற்பசாமிதா ஆடி வரைய கற்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கற்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பசாமிதா நம்மை ஆதரிக்கும் தெய்வம் அந்த கற்பசாமிதா குடும்பத்தோட குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம் நம்ம குறைகள் எல்லாம் கற்பரிடம் சொல்வோம் நம்ம குறைகள் எல்லாம் கற்பரிடம் சொல்வோம் சாடி வந்துக்கிறா அதோ கிளம்பிடாடா. ஆடி வாரா கருப்பசாமி அகிலமும் காப்பா கருப்பசாமி அதோ ஆடி வாரா கருப்பசாமி அகிலமும் காத்திடுவ கருப்பசாமி தனைய தூரில் விட்டிருக்கோ பதட்டபடி கருப்பசாமி தனைய தூரில் விட்டிருக்கோ பதட்டபடி கருப்பசாமி ஆடி வாரா கருப்பசாமி புடிக்காதீங்க ஆடி வாரா கருப்பசாமி ஆதரவு தந்திடுவா கருப்பசாமி அதோ கண்ட கருமகள் தீட்டிடுவார் கருப்பசாமி கருப்பசாமி அதோ கண்ட கருமகள் தீட்டிடுவார் கருப்பசாமி கருப்பசாமி பதினெட்டபடி கருப்பசாமி பதினெட்டபடி கருப்பசாமி மனச்சரங்கி வந்திரையா மனச்சரங்கி வந்திரையா நிலையத்தூர் கருப்பசாமி வந்திரையா கருப்பசாமி இதே ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு சாமியா இதே ஊதாச்சல்ல இந்த அம்மா சாமி வரல மாப்பிள்ள ஆ. அந்த அம்மா பிறண்டு படுக்குது அண்ணன் வெல்டிங் மாஸ்டர் கடை வச்சேன் கடைசியில் வேற கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வெல்டிங் மாஸ்டர் எனது பாசமிகு அன்பு அண்ணன் நான் எங்கே நடந்து போனாலும் என்னோட வந்துடுவார் இப்போ கொஞ்ச நாளாக வர முடியலை வேறு லக்கில் வேலை வைக்கிறாரு அன்பு அண்ணன் ரத்தன் அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் எம்பளி பிடித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இப்போ புதுக்கோட்டையில் வேன் எடுத்தவனா என் மாப்பிள்ளை மணி மேஸ்திரி டைல்ஸ் மேஸ்திரி நம்ம ஊரை சேர்ந்த திணையத்தூர் எங்கள் நான் வேலையில்லா நேரம் என்னை கூட்டி போய் டைல்ஸ் வேலைக்கு கூட்டி போகிற மேஸ்திரி மணி மேஸ்திரி அவர்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணியிருக்கின்றார்கள். அன்பு மைத்தினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்குகின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற அந்த 18ஆம் படி கருப்பசாமி
இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ ஆடி வரும். இப்போ சாமியை அழைக்க போகிறோம். அவ்வளோத்த ஐயா அன்பளிப்பு கொடுக்குற நபர்கள் தயவு செய்து மேடை ஏறி கொடுக்க வேணாம், வெற்றி காட்டை கொடுங்க. இல்லைன்னா விழா குழுவினர் 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. ஆனால் அன்பளிப்பு கொடுங்க, கொடுக்காம எதுவும் போயிடாது. ஒரு தண்ணி செலவுக்காக நீங்கள் வீட்டில் கொடுக்காம எடுத்த காசு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் கூட்டத்துலேருந்து எந்திரிச்சார், பாட்டு படிச்சுக்கிட்டு அந்த ஆள் வெறும் 500 தால. என்ன எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. தலை 500 அடிக்க போகிறோம் அப்படின்னு இப்படி பார்க்குறேன், என்னையும் பார்க்குறேன். தம்பி இப்படின்னு சொன்னேன். ரைட்டு, நமக்கு வர நான் கனவு பல சிந்தனை. 500 தாலாம் 3 கோட்டு வாங்கலாம்னு ஏன் சிந்தனை. அந்த எடுக்க இப்படி எடுக்க திடீர்னு பாக்கெட் என்னதாச்சு அப்புறம் திடீர்னு பாக்கெட் வச்சு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நிறைய ஆள் கொடுக்குற மாதிரியே பிள்ளைம்பிள்ளையா இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் கூட்டம், கடுமையான கூட்டம், நாடா நடந்துக்கிட்டு ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு இப்படி சுற்றி முற்றியும் பார்த்தேன். அங்கிட்டும் பார்க்குறேன், பொம்பளையாள் இருக்க பக்கமும் ஆம்பளையாள் பக்கம் இப்படி பார்க்குறேன். பார்க்கவும் என்னன்னே தெரியலை. பிள்ளை பார்க்குறேன், மறுபடியும் உட்காடுறேன். மறுபடியும் எந்திரிக்கிறேன், என்னையும் பார்க்குறேன், லேடிஸ் பக்கம் பார்க்குறேன், ஆம்பளையாள் கூட்டம் இப்படி பார்க்குறேன். பார்த்துட்டு இப்படி பார்த்து மறுபடியும் உட்காடுறேன். மறுபடியும் எந்திரிச்சா என்னையும் பார்த்தேன், இங்கிட்டு பார்த்தேன், இப்படியும் பார்த்தேன். பார்த்துட்டு பாரு, திடீர்னு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். கூட்டத்தில் கடந்து ஓடவும் ஆளுகள்லாம் என்னவோ ஏதோ ஒன்று குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை ஓல சரி திடீர்னு ஓடுறான்னு பயந்த ஓடுற மாதிரி நம்ம ஆளுக ஃபுல்லாக வேகமாக ஓடுறாங்க. என்னவோ ஏதோ போனேன் பாரு, பளிச்சுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தினா எனக்கு பல யோசனை. திடீர்னு புருஷன் முன்னாடி சண்டை சுருக்க இருக்க போட்டுக்கிறானோ நாடகத்தை எனக்கு பல சிந்தனை வந்துருச்சு. சுருக்க இருக்கப்பட்டானே பாதி காய்ச்சான கொடுப்பாங்க, எனக்கு கொலை நடுங்கிருக்கு. இது போனவன் ஆளை கண்ணாம்னு கதவை சாத்திக்கிட்டேன். ஒரு ஆள் செல்லாது சொல்கிறேன் மருந்தை குடிச்சிருவான்னு, ஒரு ஆள் சொல்கிறேன் இன்னும் ஏதோ புருஷன் முன்னாடிக்கல ஏதோ சண்டையாக இருக்குது. நாங்களும் கதவை தட்டுறேன், அவனு ஒரு 10 நிமிஷம் திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தொட்டு வெளியே வந்து வாயை தொடச்சிட்டு வந்தேன். என்னடா வாயை தொடச்சி ஏன்டா வந்தேன், என்னடா வர அப்படின்னு. பொண்டாட்டி தெரியாமல் கட்டிங்க வச்சுருந்தானா, எடுத்து குடிக்கிறதுக்காக போனானா. குடியார முண்டை போய் அவனால நம்ம நாடகத்தையே 1/2 மணி நேரம் நிப்பாட்டி. அதாவது அன்னைக்கு தேவையில்லை, அன்னைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வேகமாக வந்து நாடகத்தை நிப்பாட்ட சொன்னேன். நிப்பாட்டியா நாடகத்தை அப்படின்னு. சரி ஊரில் முக்கியமான ஆளாக இருப்பார் போல, நிப்பாட்டியா அப்படின்னு. என்னென்ன வரும் என்னென்ன அப்படின்னு அவன்ட்டு செல்ல காணா தேடி தந்துட்டு நாடகத்தை நடத்த அப்படிங்கிறேன். அவன்ட்டு பட்டில் போன காணாக்கும் நானாட இழிச்சா போய் கிடச்சேன். ஒரு நாளும் இந்த காசை வாங்கிட்டு போய் நாங்கள் வைக்க முடியும் படுற பாடு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் கோமாளி வந்துட்டோங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன்னு. உண்மையிலே நடந்த கதை. சரி அவன்தான் அப்படின்னா இன்னொரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். தம்பி பப்பன்கார் தம்பி, நீங்கள் நடித்த போதும் பிறந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னார். சரி டான்ஸை விரும்புகிறா உள்ள அப்படின்னு அந்த பிள்ளை இந்த பிள்ளை தான் சேப்படியாக தான் வந்துச்சு. அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சு. மதுரை ஜில்லம் மச்சந்தண்டி ஜத்துக்கத்தில் புச்சந்தண்டி சூச்சு ஒரு சூ மாதிரி வேணாம், நீ உள்ள விட்டு வள்ளியம்மா அரைச்சுன்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்குறா அவளை அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது பாட்டு பாடி யாரும் வந்துச்சு. ஆங்கான பூங்கா வேணும். பூங்காலாம் காரைக்குடியில் இருக்கு, நீ உள்ள போயிட்டு ஆங்கான பூங்கா ஒரு பூங்கா இங்க இல்ல, நீ அதெல்லாம் பூங்கா காரைக்குடியில் இருக்கு, நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லு சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அவளை அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு. சரி அப்புறம் நாராயணா அந்த சொல்றேன், நாராயணலாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல. அப்படி ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானே எல்லாரையும் போச்சுறியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரைச்சேன் தம்பியா. குடியார உதவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சார். காசு வாணியில ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை நிப்பாட்டின்னு கேட்டார். ஐயா இருந்தா வெள்ளையும் ஜலிமால்காரில் அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயா அப்படின்னு சொன்னேன். அவன் பக்கத்தூருக்காரனை போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பை கட்டுறது கிளம்பிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் கெஞ்சி கேறி 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில சொல்கிறேன்னா, இடையில யார் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் அவங்க சொல்கிறதான் கேட்கணும். அதுவும் இன்றைக்கி 2:30 வரதே எக்ஸ்ட்ரா ஆகினாத்தான் 3 மணி 2:30 வரதே. அப்புறம் என்ன நடக்குன்னு ஊரில் கேட்டுக்கிறேன். என்ன பணம் ஊரில் வாங்கியாச்சா இல்லையா அப்படின்னு. வாங்கலைன்னு சொன்னால் இந்த நாடகத்தை நடத்திடுவோம்னு சொல்லணும். பணம் கொடுத்துடும் தான் நான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அதில் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசி என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்களாக ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க. நான் வளர்த்து ஆத்தாங்க பெண்களை நல்லா கைத்தட்டுங்க. அதில் புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு சங்குன்னு குத்துறியல்ல, நல்லா கைத்தட்டி உற்சாகப்படும். ஏன்னா கைத்தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும்.
உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு சூவேரிக்கணும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு அப்புறம் பயலை நோண்டி போட்டாம ஐரை பிடுங்கி போட்டாங்கிறது பெரிய நிலை. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வைக்கணும் படர்ந்த முதுகு கை வப்பமா பார்த்தேன். இவை வர இப்போ திடீர்னு சட்டம் போட்டுருக்காங்க. பயந்து முதலாவது விடுறா அப்படின்னு சொல்லி தலையெட்டி 500 ரூபாய்க்கு விட்டுருவாங்க. ஐயா கொஞ்சம் வாரி மத்தி ஐயா சுருக்குன்னு ஏற்றியா அந்த வர ஐயா கொஞ்சம் சுருக்குன்னு ஏற்றுங்க. இந்த புட்டலுக்கு ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப சிரமம் பாவம். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சுருக்குன்னு ஏற்றிக்கிறீங்க. அந்த காற்று அடிக்கிறனால அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு ஐயா நீங்களும் கொஞ்சம் சுருக்குன்னு ஏற்றுங்க. அந்த சத்தம் கேட்டாத்தே அந்த இந்த நேரோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த லேடிஸ் கட்டி பிடிக்கிற சீன் அந்த நேரம் சத்தங்கள்லாம் அந்த நம்மளை நோத்தானம் வந்துட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சவுண்டை வச்சுக்கிறோங்க. 800 ரூபா தையக்கூலி கொடுத்து ஜாக்கெட்டு பின்னால் நில வச்சு 2 கயறு 2 குண்டு இந்த திருவிழாவுக்கு பல பிளான் பண்ணியிருப்பாங்க. ஜவுளி கடைக்கு போகணும், பென்சி ஸ்டோருக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும், அவங்க கணக்கு ஃபுல்லாக நகை கடைக்கு போகணும் அப்படின்னு புருஷம்பெல்லாம் அம்பூட்டு பித்து கொண்டு போய் எந்த காசை வாங்கி எங்கே கட்டணும். அவன் போகிறது 2 கடை. ஒன்று புராஞ்சி கடை, கொஞ்சம் கூடி வச்சுன்னா சாக்கடை. அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த 8 நாளைக்கு அந்த பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி அந்த சந்தோஷமே வேறு. புருஷம்பெல்லாம் அம்புட்டும் கொத்தனார் வேலை பார்த்து வேலிக்கரை வெட்டி பெயிண்ட் அடித்து வெயிலில் கடந்து சாவேன். தௌசரில் 32 ஓட்டை இருக்கும். நம்ம 1000 ஓட்டை தானே. அவங்க பார்த்தா அது 800 ரூபா தையக்கூலி கொடுத்து அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அந்த கும்மி கொட்டா பாருங்க. அந்த சந்தோஷமே வேறு. எல்லாரும் ஒரே அப்படி தான் அப்படிதான் ஊரில் கும்மி கொட்டு பார்த்துருப்பேன். அவங்கள இந்த பொம்பளை அதில் கும்மி கொட்டு அதில் சில பொம்பளை அப்படிதான் அப்படியே பொட்டுங்கடி பெரிய பொல்லாத நீங்க இல்லையா நீ சண்டையில் விட்டுட்டாமே. அவங்க கும்மி கொட்டையில் பேசிக்கிடுவாங்க. நீ பார்க்குற பார்த்தா செருப்படி வாங்க வச்சுருவாங்களே. அப்படி கும்மி ஓட்டையில் பேசிக்கிடுவாங்க. அது நம்மளால் ஆம்பளையா நுழைவான் பாரு. தலை அவங்க ஓட்டை கட்டிங்கு கண்ணன்னு இருக்கும். தலை நல்ல செவத்த பொம்பளையாக இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணன் வந்துட்டாளா, அத்தாச்சி அண்ணன் வந்துட்டாங்களா அப்படியே சொல்லிட்டு அவள் போட்ட போதைக்கு அப்போ தான் மீசியை முடிக்கிடுவேன் அந்த சட்டை அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படி தண்ணா அப்படியா தவறத பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடியா செஞ்சு வரத பாருங்கடி. அள்ளி மாலரத்து அரளிப்பூ தாளத்து அள்ளி மாலரத்து அரளிப்பூ தாளத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா ஏமங்கம்மா உனக்கு ஒரு ஏத்திட்டு பாரம்மா. இப்படி 3 ரவுண்டு வருவேன். 4ஆம் ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். தலை அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் மற்ற அளவுலாம் அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை விடிகிற வரை ரொம்ப சிறுஞ்சிருப்பமாக ரசிக்கணும். ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா வகையிலுமே கைதட்டுறது ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்தே பாருங்கள். கால் மரன்னு எதுக்கு காலையிலே தூங்கி எதிர்த்து வாக்கிங் போன்னு சொல்கிறான்னு எதுவும் இருக்க முடியாமையா நடந்தாத்தான் அந்த ரத்த ஓட்டம் சீராகும். நான்லாம் அப்படித்தான் காலையிலே எந்திரிச்சு 5 கிலோமீட்டர் நடப்பேன். நடந்து அந்த தலைவில் ஒரு டீ கடை இருக்குது, 3 போண்டா ஒரு காப்பி சாப்பிடுவேன். அப்புறம் அங்கேருந்து முடியுமே எங்கள் ரூமு பக்கத்தில் 2 ஊத்தாப்பம் ஒரு காப்பி. அதை இப்படித்தான் உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கேன். என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே துவங்கிட்டு மற்றும் என்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் தினையேத்தூர் கிராமத்தில் எழுந்து அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் ஆலய 3ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு
நாடகம் நடைபெறும் காண வருகை அன்புடையர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பரவ வருடம் வையாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரியற்பு நாடகம். பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு நடிப்பு சேவேந்தன் அன்பு அண்ணன் நடிப்பு சேவேந்தன் மனவையைச் சேர்ந்த BS ஐயப்பன் அவர்கள் விரங்கமடையிலே பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் ஆர்ப்பாட்ட நடிகர் அன்பு அண்ணன் மனவையைச் சேர்ந்த அலெக்ஸ் அவர்கள் விரங்கமடையிலே சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து அன்பு சகோதரர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு அண்ணன் அறந்தாங்கியை சேர்ந்த புருஸ்லி சுரேஷ்குமார் அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கலை மாமணி கலை சுடர்மணி கலை வளர்மணி எப்பப்பா காஜு கொடுத்தா உடனே சம்பாலட்டியை சேர்ந்து MC ராஜசேகர் அவர்கள் விரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே நான் உன்னை பார்ப்பது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நான் இனி நீ நான் வாழ்வோம் வாக்கண்ணே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விளையிடாத நேசம்
வாழிவோம் தென்றலாய் என்று இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் வாழ்வோம் வாயிங்கே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது பலே 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 கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் ஆவடியாறு கோயிலை சேர்ந்த ஆவடியார் கோயில் மாணிக்கவாசர் கோயில்ல தவுள் இசைக்கக்கூடிய ஒரு அன்பு மாப்பிளை ஆவடியார் கோயிலை சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் இசைப்பார்கள். நம்ம ஊர் எப்படி கூட்டம் நம்ம எத்தனை ஊரில் தொழில் பண்ணாலும் இந்த ஊரில் நல்லா தொழில் பண்ணாச்சா அடுத்த அட்வான்ஸ் காலையில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு வேறு பக்கம் அட்வான்ஸை கொடுத்துடாமே போதும். தவுள் கலைஞர்லாம் வந்திருக்காங்க. தவுள் நாதஸ்வரம் அந்த பக்கத்தில் இருக்காரு என்ன வாசிக்கிறான்னே தெரியல. புட்டுடுப்பு சங்கிலி மங்கலி சங்கிலி மோதிரம்
சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரர்கள் சார்ந்து நன்றி, கைதட்டி அன்புள்ளவர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் பிறகுமறையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் இசைப்பார். மூர்சிங்கு வாசிங்க வாசிங்க. அப்படி ஒரு ஆளுக்காக பார்க்க முடியுமா?
ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்டி அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா நீலகண்டன் அவர்கள் விரகமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி உரிமையாளர் நீலகண்டன் அன்புலகம் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திற்கு ஒளிவழி அமைப்பு திரு கணபதி ஆடியோஸ் திணையத்தூர் நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா திருக்கணபதி ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திற்கும் கொட்டகை அமைப்பாளர் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த கொட்டகை அமைப்பு தேவரத்தினம் தலிர் மருங்கூர் அன்புலனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு செய்வதற்கு செய்வோம் அசைவத்துக்கு அசைவம் சிறப்பான உபசரிப்பு சாப்பிட்டு வந்து காசை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் லேடிஸ்னா 2 லேடிஸ் அருமையான பீஸ்ரா லெக் பீஸா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமலைகளை டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரியா பிரியா ஓ பிரியா ஜெய பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா ஜெய பிரியா பிரியா ஓ பிரியா அடி மாங்கனி பூங்குடமே புது மாதுளை கேச்சரமே அடி மாங்கனி பூங்குடமே புது மாதுளை கேச்சரமே மார்பினில் ஆடிடும் தாமரை பூ இந்த பிரியா பிரியா ஓ பிரியா ஜெய பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 ஓ பிரியா ஜெயப்பிரியா சொன்னா பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா காலையில நம்ம 2 பேரும் ஓ பிரியா 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 மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை 100 பீஸ் இருக்கு. கேரளா பீஸ் அந்த பிள்ளைக்கு ஒன்னு தண்டி முகம் படந்த முகம். புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரகமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். பட்டதாலே சுடு ரம்ப ஏறுதடி நீ கண்ணடிச்சா நான் விழுந்தேன் கையை சச்சா நான் எழுந்தேன் மாலைய போடுங்க நல்லபடி வந்து அப்புறம் கேளுங்க உள்ளபடி மாலைய போடுங்க நல்லபடி வந்து அப்புறம் கேளுங்க உள்ளபடி மார்கழி மாசம் போகட்டும் மாலைய தோலுல மாத்திரண்டி மச்சான நெஞ்சோட ஒன்னாக சேர்க்கும் முடிக்கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளி எங்கே வந்து நெல்லு கண்ணு கிளிதான் காத்து கிடக்கு கண்ணுறங்காம பட்டு கிளி என்ன கட்டி கொள்ளு புட்டி கலந்தூரம் விட்டு சொல்லு பட்டு கிளி என்ன கட்டி கொள்ளு தொட்டு கலந்தோறும் விட்டு சொல்லு. பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அனுபவமாக நெஞ்சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பான பாடலை இசைத்த அனுபவமாக நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிபுர காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம் பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் குல தெய்வகாரர்கள் திணையத்தூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு நான் தான் அமைச்சிருக்கேன். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுன்னா 70,000 கூடன்னா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சொல்லுங்கள். நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் லாவணி ஆட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த லாவணி ஆட்டம்னா அந்த லாவணியா பிள்ளையோட ஆடுறது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சொல்லுங்கள் சிறந்த முறையில் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். நம்ம இளைஞர்கள்லாம் ரொம்ப ரெடியாக இருக்காங்க.
லேடிஸ்க்காங்க. நம்ம இன்னி பேசிக்கிட்டோம்னா போட்டு பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சிக்கிட்டு இருக்கேன் முண்டை உள்ளே போய் தொலையான் தள்ளி பொலியர் மாதிரி வந்து குண்டியை ஆட்டிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப கடுப்பில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் கடுப்பில் இருந்தாலும் போயிட்டு நான் தான் வருவேன். அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தாத்தே அப்படியே கலகலான்னு இருக்கும். அதனால நம்ம ஆண் வர்க்கோட எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் அப்படி ஒரு ஆளாக எந்திரிச்சு போயிட்டு உட்காந்துருவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங்க இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமை அந்த நாட்டில் வாழவே முடியாதுடா. நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் மாதிரி இந்த ஒற்றுமை அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி பிடிக்கல குடம் மட்டும் லேசாக இடிச்சிடட்டும். இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தாண்டி வச்சிருக்க கிளர்க்கோட பைக்கில் ஏறி போனேன். காரைக்குடியில் சுந்தரத்தோட பைக்கில் பைபாஸில் திடுன்னு போனேன். 2 கண்ணால் பார்த்தேன். நீ அதிசயமா பேசுறியோ அந்த ஒற்றுமையா மண்டை உள்ள வர பேச. நம்மளால ஆம்பளையால் சண்டை ஓட்டா நோத்தானமா வெட்டுவேன் குத்துவேன் அதோட முடிச்சுக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம பங்காளிகள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வச்சுக்கவே 1.5 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். தாய் குலங்கள்கிட்ட சொல்லு. தங்கராசு கொண்டாட்டிய சுப்பரமணி வச்சிருக்கோம்னு இப்போ மட்டும் சொல்லு. விடியும்னே சிங்கப்பூர் சீனா துபாய்லாம் போயிடும். நம்ம பங்காளி பவர் நம்ம பங்காளி அப்படி இல்லை. 1.5 வருஷமா இருந்தாலும் எந்த விஷயமும் வெளியாகாது. என்ன ஒன்று ஒரு கட்டிங்க காட்டில் ஒரு கட்டிங் கூட போச்சுன்னா இவனா மாட்டிக்கிடுவேன். வினிதா நான் தான் வச்சிருக்கேன். 100 வினிதாவை நான் தான் வச்சிருக்கேன். இவனா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நம்ம வர்க்கத்தில் உள்ள இதுதான். அதனால் வெளியில் வர இருந்து நாடகத்து ரசிங்க நான் வளர்த்த ஆத்தாக்க தம்பி இந்த கூப்பிட்றாப்புல ஐயா அண்ணா அப்போ சார் அப்படின்னா என்னத்தான் சொல்ற பேசப்படாங்கிறிய பேசத்தான் நம்ம வயலில் வந்துருக்கேன். கட்டி பிடிக்கலாம்னு அதுவும் பிரச்சனை. சரி ரைட்டு. பெண்கள்கிட்ட இப்படி சொல்லப்படாதான் இப்படி இருக்குன்னு. அப்போல்லாம் மார்பகம் அதிகமாக இருந்தால் வரி போடுவாங்களா நாட்டில் உண்மையில். அப்போ இப்போ அது இருந்தால் தான் நம்மால் ஃபோன் நம்பரே வாங்குகிறேன். அதை இப்போ சொல்லப்படாது. அதனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றா எல்லோரும் வெளியில் வர இருந்த நாடகத்தை ரசிங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க உங்கள் நினைஞ்சாத்தே எனக்கு பெரிய இதாக இருக்குது. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டில் கறிக்குழம்பாக வைக்க அது போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்கள் ஊரில் ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனுன்னு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அதில் அவனை விட மாட்டேங்க 10 ஆதார் கார்டு செராய் சேர்த்து வீட்டிலே வச்சுக்கிறது. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்குது. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்என்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி, ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்குது. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சுருக்கேன். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிட்றக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கா என்ன வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்குது. அது விடியுமா விடியாதோ 4:30 மணிக்கெலாம் வந்துடுவேன். லோனுக்காரன் நல்ல புருஷன் நமக்கே சந்தேகமாக இருக்குது. வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சுனா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். வசூல் பண்ணி முடிச்சோன்னா இதோட அமர்த்திடுவேன். அமர்த்தினாலும் அதோட நம்ம வீடெலாம் 2 குட்டியாச்சில் பண்ணு அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அடியே ஆத்தி இந்த நாட்டே அலப்போகிறோம் மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, ஹேண்ட்பேக்கு, நான் தான் குழுத்தலைவி மயிரை புணுங்கின தலைவி அப்படின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்குது. அப்படியே ஆனந்தியா வீட்டில் இளவெழுக வந்துட்டாங்கிறது. வாங்கி நல்லா செலவு பண்ணி போகிற ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வளர்ச்சி இருக்கும். இந்த லோன்னால பல குடும்பம் லோன் தெரியுது. லோனு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழை, வெள்ளி, சனி 7 நாளைக்கு லோன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். அந்த பொண்டாட்டி முதுகுலே ஊற்றும். வெளியே வந்து சொல்லுவாங்க மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வச்சு உத்தரம் கொடுப்பேன். நிறைய குறிப்பெலாம் அப்படி இருக்குது. அதனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே தொழில் நன்றி. என்னை கலந்த வணக்கம். உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். தந்தான தானா தந்தானா
எங்களது நாடகத்தினை பிடிஏ குறித்து எனக்கு பாசமிகு அன்பு அண்ணன். எங்கள் நாடகம் எந்த ஊரில், எந்த மாவட்டம், என்ன தாலுகா, எந்த கிராமத்தில் நடக்கும்னு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் வந்துடும். எங்கே நாடகம், எந்த ஊர், எந்த கிராமத்தில் நாடகம் நடக்குன்னு என்பதை எங்களது நாடகத்தின் வீடியோ குறித்து எடுத்துக்கொண்டு எனது பாசமிகு அன்பு அண்ணன் கோமாளி ரசிகன் ஃபேஸ்புக் ஐடி அன்பனுக்கு மற்றும் யூடியூப் வாய் உலர்ந்துடா ஃபேஸ்புக்கடி மற்றும் நாடக உலகம், நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புடன் கன்னியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைக்கு நைட்டு எல்லாரும் நம்ம நாச்சியந்தல் புலியால் நாச்சியந்தலுக்கு வந்துடுங்க. வள்ளி திரும்ப நாடகம் நடைபெறும். நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அங்கே வந்துடுங்க எல்லாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்படியே தந்தான தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உன்னோட ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உன்னோட நான் உன்னா சேரணும், அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும், அடி உன்னோட நான் உன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தர தந்தரனா தனனா 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 தந்தர தந்தரனா ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போர்த்தி படுத்தாலோ போலமில்ல ஒன்றிருப்பு ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போர்த்தி படுத்தாலும் போகவில்லை ஒன்றிருப்பு நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போது மடி ஒரு பாட்டு கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் உனக்கர வரத்தில உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும், வந்து இருக்க வேணும். கண்ணுறங்கு நேரமல்ல அம்மணியோ கண்ணவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஒன்று நெய்வா கண்ணுறங்கு நேரமல்ல கண்மணியோ கண்ணவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஒன்று நெய்வா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ பாடுறேன் நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடி அன்பால் தானே ஏனோ பாடுறேன் நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்க உன்னோடு நான் ஒன்னா சேரணும், நாளே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும்.
நதியில் ஆடடி நதியில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ பலே 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையை துவங்குகின்றோம். மற்றும் சேனத்திக்கோட்டை கிராமத்தில் அமைந்து அருள்பார்த்து கொண்டிருக்கும் செல்வ விநாயகர் ஆலய 9ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் வள்ளி திருமண நாடகடியுடன் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் புதுகை PK ராஜாராம், வேலன் பெருத்தன், அபிராமி வள்ளிநாகி, கலைமதி நாரதர், ஆர்மணி கலைரசியும், ஸ்ரீ விஸ்வநாதன் ஆர்மணிய பின்பாட்டு, சுதர்சன் மிருதங்கம், கலைக்குமார் ஆல்ரவுண்ட், சக்திவேல் தாளம், சிரிப்பு நடிகர் NS மனோகரன், பபுன் காமிக், நாட்டிய தாரகை ரஞ்சனி டான்ஸ் காமிக் அனைவரும் வருகை ஆதரவு தருகை என்பதை தெரிவித்துக் கொண்டு பக்தகுடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருகை இப்படிக்கு சேனத்திக்கோட்டை கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு செந்தில்குமார் கொட்டகுடி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கின. நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் ஏன்னா நிறைய ஆள் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தையே இல்லாமல் தவமாக இருக்காங்க. பார்த்து குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறங்க. நேற்று முந்தாள் நடந்தது பார்த்தீங்களா? 10 வயசு சிறுமி கோயம்புத்தூரில் 2 பேர் தொந்தரவு பண்ணி கொண்டே விட்டாங்க. தயவு செய்து வளர்த்த ஆத்தாக்க புள்ள ஊட்டியெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைய வச்சுக்கோங்க, ரொம்ப கவனம். அன்றைக்கெலாம் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 3 வயசு பிள்ளை விளாண்டுக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது, போய் கதவை திறந்துருச்சு. கதவை திறந்து காருக்குள்ளே போயிடுச்சு. கதவு லாக் ஆகிடுச்சு. புள்ளை உள்ளேருந்து அப்படியே துடிக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் துடிக்கி அப்படியே இறந்து போச்சு. தயவு செய்து தாய் தகப்பெல்லாம் பெற்ற பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன் என்பதை தெரிவித்து கொண்டு அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து இதே மாதிரி தான் வெந்நீர் காய வச்சு இந்த குழந்தைகிட்ட இந்த கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கு. அந்த பிள்ளை யதார்த்தமாக ஒரு சின்ன பிள்ளை 1.5 வயசு நைஸாக தட்டிட்டு வெந்நீர் அப்படியே ஊற்றிச்சு. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் வளர்த்த ஆத்தாக்க. அதே மாதிரி உங்களை நான் வளர்த்த அண்ணே, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரையும் உங்களுக்கு கும்பிட்டு தயவு செய்து புராந்தி குடிக்காதீங்க. குடினால் பல குடிமை தெருவாக தெரியுது என்பதை தெரிவித்து கொண்டு நிறைய நம்ம திமுரு ரத்தம் இருக்கையிலே நல்லா சாப்பிடுவோம். ஃபுல்லாக சாப்பிட்டுவிட்டு அவனை அடிப்பான் இவனை அடிப்பான். 8 வருஷத்துக்கு முன்னால் எவனா சொல்லியிருப்பேன், அந்த சரக்கு போட்டவொடனே அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நிறையாலும் இந்த சரக்கு ரொம்ப சரக்கு நம்ம வயசு இருக்கவர் நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் வயிறு வீங்கியது, அப்புறம் சாப்பிட்டு செரிமானம் ஆகாது அப்படின்னு கிட்னி பெயில் எல்லாரும் அதோடு மண்டையை போட்டுவீங்க. ரத்தம் இருக்கிற. ஆனால் நம்ம ஊரில் நிறைய ஆள் தண்ணியே சாப்பிட மாட்டேன். நம்ம ஊரில் திணையத்தூரில் குடிக்காத ஆளே இல்லைடா. கடையில் ஒரு 10-15 பேர் மீட்டிங் மாதிரி திருவாங்க காலையில் 7:30. தயவு செய்து குடிதான் குடும்பத்தை கெடுக்குது. அது மாதிரி அன்பு தம்பியெல்லாம் பைக்கில் போகிறது ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், 17 வயசு பையன் ஒருத்தன், ஒரு 19 வயசு 2 பேரும் பைக் எடுக்கிறேன். எடுத்துக்கொண்டே ஒரு டிப்பருக்குள்ளே விட்டேன். வெறும் குடல் மட்டும்தான் இருக்குது. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின. நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற தொண்டியிலிருந்து வருந்திருக்கின்ற காவல்துறை அன்பையா அவர்களையும்
பாதுகாப்பு அளிக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே இந்த நாடகத்தை காண்பதற்காக நிறைய ஆள் எங்கெங்கேயோ வந்திருக்கீங்க. தவுள் கலைஞர், நாதஸ்வர கலைஞர் நிறைய அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கல. நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது.